அன்புக்குரியவர்களே, இந்த ரோம மக்களுக்கு, ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு ஏன் இந்த கடிதத்தை பவுல் எழுதினார் என்கிறதை குறித்து நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமாபுரியிலே இந்த பவுல் இந்த சபையை ஸ்தாபிக்கவில்லை. பவுல் அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தி அங்கே சபையாக கூட்டினார். ஆனால் இங்கு ரோமாபுரியில் உள்ள மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினது பவுல் அல்ல. பவுலுக்கு முன்பே யாரோ அங்கே சுவிசேஷம் அறிவித்து மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தி இருக்கிறார்கள். ஏன் அந்த கடிதத்தை பவுல் எழுத வேண்டி வந்தது என்று சொன்னால், கிபி 49ஆம் ஆண்டிலே அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. ரோம நாட்டிலே ஒரு பிரச்சனை வருகிறது. ரோம் என்கிறது ஒரு சிட்டி. இன்றைக்கு நாம் எப்படி ஒரு அமெரிக்காவை பார்க்கிறோமோ அதே போல ரோம் அன்றைக்கு, அதாவது எல்லா நாட்டு மக்களும் அந்த இடத்துல வருவார்கள். இன்றைக்கு அமெரிக்கா என்று சொன்னால் எல்லா நாட்டு மக்களும் அங்கே போய் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா? அதே போல அன்றைக்கு ரோம் சிட்டியிலே எல்லாரும் வந்து அங்கே தான் தொழில் பண்ண வேண்டும், அங்கே நாம் செட்டில் ஆக வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். அன்றைக்கு ரோம் உலகத்தின் ஒரு பெரிய மையப்பள்ளியாக, ஒரு முக்கிய இடமாக காணப்பட்டது. அந்த அடிப்படையிலே அநேக யூதர்கள் அங்கே இருந்தார்கள், அநேக நாட்டு மக்கள் அங்கே இருந்தார்கள். அப்ப அங்கேதான் சிதறி போனவர்கள் மூலமாக அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்கே சபையாக கூடியிருப்பார்கள். அங்கே அப்பொழுது ஒரு பிரச்சனை. யூதர்கள் ரோமபுரியில யூதர்களும் கிறிஸ்தவர்களாகிறார்கள், யூதர் அல்லாதவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ சபைக்குள்ளாக வருகிறார்கள். யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு அது மட்டுமாக வழியாக அமையாது. நாம் யூதர்கள் ஏற்கனவே கற்று வைத்திருந்தார்கள் அல்லது நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதாக போதித்திருந்தார்கள். ஆகவே அங்கே அவர்களுக்குள்ளாக அடிக்கடி இது குறித்த வாய்ப்பேச்சு நடந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த வேளையில தான் கிபி 49ஆம் ஆண்டிலே கிளவுதியான் என்கின்ற ஒரு ராஜா, சீசர், ரோம சீசர், அவர் வந்து ஒரு சட்டத்தை போடுகிறார். என்ன சட்டம்? யூதர்களை யாரும் இங்க ரோம நாட்டில் ரோமாபுரியிலே இருக்கக்கூடாது. இங்க ரோம் சிட்டியில யூதர்கள் சொல்லிட்டு ஒருத்தனை இருக்கக்கூடாது. காரணம், அந்த ராஜாவுக்கு யூதர்களை பிடிக்காது. மற்ற மக்களை ஏன் துரத்தவில்லை, யூதர்களை மட்டும் ஏன் துரத்தினார் என்று சொன்னால், ரோம வழிபாட்டு முறையும் மற்ற மக்களுடைய வழிபாட்டு முறையும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. ரோமருடைய பிரச்சனை என்ன? நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளுங்கள். ரோம சீசருடைய இது என்னென்றால், நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளலாம், நீங்கள் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சீசரையும் சேர்த்து வணங்க வேண்டும். சீசரையும், உங்கள் கடவுளை வணங்கிக் கொள்ளுங்கள், கூடவே சீசரையும் வணங்க வேண்டும். யூதர்கள் இதை செய்ய மாட்டார்கள் அல்லவா? யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் இதை செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கடவுள் ஒருவரை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்கிறதுலே உறுதியாக இருக்கிறவர்கள். இந்த காரியம் ரோமர்களுக்கு என்னது, யூதர்களை பிடிக்காமல் போவதற்கு முக்கியமான காரணம். ஆகவே கிளவுதியான் ராஜா இந்த ரோமபுரியிலே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். இது குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் உண்டு. இது கிபி 49 நடக்கிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியு ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து, அதாவது இத்தாலி தேசம், ரோம நாட்டு, புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கு கண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதாவது அங்கே நான் மையப்படுத்த விரும்புகிறது, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியு ராயன் கட்டளையிட்டான் என்று சொல்லி இங்கிற காரியத்தை பார்க்கிறோம் அல்லவா? இது நிமித்தம் அநேகர் அந்த ரோம் நாட்டிலிருந்து அநேக யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரோமாபுரியை விட்டு இங்கே வருகிறார்கள். அவர்கள் சொந்த இடங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிறவர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள், இத்தாலிய தேசத்தில் இருந்திருக்கிறார்கள். அங்கிருந்து இங்கே கொரிந்து பட்டணத்திலே வைத்து அவர்களை சந்திக்கிறதாக நாம் இங்கே பார்க்க முடியும். இப்போ யூதர்கள் அங்கே இல்லை. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட புற இன மக்கள் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அங்கே தொழுது கொண்டு வருகிறார்கள். இவர்கள் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவில்லை. காரணம், இங்கே யூதர்கள் அவர்களை நிர்பந்தப்படுத்த யூதர்கள் இல்லை, யூதர்களை போய்விட்டார்கள். திரும்ப இந்த கட்டளை பின்வலிக்கப்பட்ட போது திரும்ப யார் வருகிறது? திரும்ப யூதர்கள் திரும்பி வருகிறார்கள். ரோமாபுரிக்கு திரும்பவும் யூதர்கள் வருகிறார்கள். ரோமாபுரிக்கு திரும்ப யூதர்கள் வந்து பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மற்ற மக்கள்
அவர்கள் விடுதலையாக இருக்கிறார்கள், எந்த நியாயப்பிரமாண சட்டங்களையும் பின்பற்றவில்லை. இதை பார்க்கும்போது யூதர்களுக்கு என்னடா இவர்கள் கடவுள் கொடுத்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றாமல் இருக்கிறார்களே என்கின்ற ஒரு ஐயப்பாடு வருகிறது. அப்போ இந்த அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, எங்கள் சட்டத்தை பின்பற்ற வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விதத்திலே யூதர்கள் புற இடத்திலிருந்து, யூதர் அல்லாதவர்களிடமிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்களை நோக்கி சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பவுல் இந்த மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்போ பவுல் இந்த கடிதத்தை எழுதும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? நான் ஒரு அப்போஸ்தலன் என்கின்ற காரியத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலன் என்றால் தேவனால் அழைக்கப்பட்டவன். பவுல் இந்த கடிதம் மட்டுமல்ல, பெரும்பாலான எல்லா கடிதம் எழுதும் போதும் அப்போஸ்தலன் என்று சொல்லிதான் ஆரம்பிப்பார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இதை ரோமர் 1:7 தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று எழுதுகிறார். அப்போஸ்தல ஊழியம், நான் அப்போஸ்தலன், நான் அப்போஸ்தல ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அல்லவா? அது ஏன் அவர் அங்கு முக்கியப்படுத்த வேண்டும் என்றால், அநேகர் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்றைய காலத்திலே. நாங்களும் அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் என்றால் வேறு இல்லை, கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். நாங்களும் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், மெசஞ்சர்ஸ் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள், நாங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டு. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்றால் என்னவென்றே தெரியாது. அப்போஸ்தலர் என்றால் பேருக்கு முன்பாக போடுகிற பட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கல்லூரி படித்த பின்பு டிகிரி பேருக்கு பின்பாக போடுவார்கள் அல்லவா? அதை போன்ற ஏதோ ஒரு பட்டம் நம் பேருக்கு முன்பாக போட்டால் அதுக்கு பவர் ஜாஸ்தி என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பேருக்கு முன்பாக அப்போஸ்தலன் என்ற பட்டத்தை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. பவுல் இங்கே ஏன் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் உண்மையிலேயே அப்போஸ்தலன். அப்போ இன்றைக்கு ஏன் அப்போஸ்தலர் இல்லை? இன்றைக்கு இப்படி அப்போஸ்தலர் என்று சொல்லி இவர்கள் அப்போஸ்தலர், இவர் இந்தியாவின் அப்போஸ்தலர், இவர் அந்த நாட்டு அப்போஸ்தலர், இந்த நாட்டு அப்போஸ்தலர் என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் அல்லவா? இவர்களெல்லாம் உண்மையிலே அப்போஸ்தலர்கள் அல்ல. எந்த அடிப்படையில்? வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த அடிப்படையில தான். 2 கொரிந்தியர் 12:12 2 கொரிந்தியர் 12:12 பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. ஒரு மனிதன் அந்த அப்போஸ்தலர் என்று சொன்னால், அந்த அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்களை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லி உண்டு. அப்போதான் அப்போஸ்தலராக அங்கீகரிக்க முடியும். பவுலிடத்தில் இருந்த இந்த காரியங்கள் வெளிப்பட்டது. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ள நடப்பிக்கப்பட்டது. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த அப்போஸ்தலருக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளங்களை கொடுத்தார்? ஏன் கொடுத்தார் என்று, அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின செய்தியை மக்களிடத்திலே போதிப்பவர்கள். இயேசு கிறிஸ்து என்ன போதிக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சீடர்களை கற்றுக் கொடுத்தாரோ அதை மக்களுக்கு கடத்துகிறவர்கள், மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத அந்த ரகசியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள், தேவனிடத்திலிருந்து நேரடியாக கட்டளை பெற்று மக்களுக்கு அறிவிக்கிறவர்கள், அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போ இந்த அப்போஸ்தலர் யார் என்று சொல்லி தான் பின் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர்கள் யார் வேண்டுமானாலும் நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டு வரலாம் அல்லவா? கிபி 6ஆம் நூற்றாண்டிலே ஒருத்தர் வந்தார், நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவதூதன் இடத்துல வந்து பேசினான் என்று சொல்லி என்னிடத்துல வந்து இறக்கி வைத்தார் என்று சொல்லி புதியதாக ஒரு வெளிப்பாடு என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி வைத்து இன்றைக்கு அதன் பேரிலே மக்களை ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்போ இப்படி யார் வேண்டுமானாலும் எந்த காலத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அப்போ அவர்களை எப்படி நாம் நம்புவது? அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன? அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் வேண்டும். அப்போ அந்த அடையாளம் பவுலிடத்திலே காணப்பட்டதாக பவுல் சொல்லுகிறார். அப்போ அப்போஸ்தலர் என்று சொன்னால் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் இருக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர்கள் இந்த மொத்தம் எத்தனை பேர்? வேதம் சொல்லுகிறது 12 பேர். எதை வைத்து சொல்ல முடியும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே
ஒரு யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின பல காட்சிகளை காண்பிக்கிறார், தரிசனங்களை. அதிலே புதிய எருசலேம், அந்த சிட்டி, அதனுடைய நகரம், அந்த மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் தான் இருந்ததாம். அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் நாமங்களும் பதிந்திருந்தன. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய எத்தனை அப்போஸ்தலர்? 12 அப்போஸ்தலர் தான். இது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட கிபி 90க்கு பின்பு எழுதப்பட்டது. அப்போ யோவான் எழுதுகிறார், அதுக்கு எதிர்காலத்திலே நடக்கிற காட்சியை பார்த்து எழுதுகிறார். அந்த நேரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் தான் எழுதப்பட்டிருந்தது. அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அப்போஸ்தலர் என்றால் அவர்கள் தேவனால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள் என்று பேர். இப்போ ஒருவர்களை கேட்க, இந்த 12 பேர் என்றால் அதுல யூதாஸும் கூட வருவானே? யூதாஸ் இல்லை. யூதாஸ் அவன் தனக்குரிய இடத்துக்கு போகாமல் அதை இழந்து போனான். காரணம், அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவன் பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்று விட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த காலத்திலே அவரை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி நாம் எதிர்த்திலே அறிந்து கொள்கிறோம். ஆகவே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அங்கே பேசுகிறார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவான நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த ஒரு மனுஷன் ஒருவன் அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். அதாவது ஒருத்தன் போய்விட்டான், அதுக்கு பதிலாக எங்களுக்கு ஒருத்தன் அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுகிறார்கள்? 2 பேர், யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியா ஆகிய 2 பேரை நிறுத்தி அவர்கள் பேரிலே சீட்டு போடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த 2 பேரிலே நீர் யாரை இந்த அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கிறீர் என்று சொல்லி சீட்டு போடுகிறார். அது சீட்டு யாருக்கு விழுந்தது? மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அன்புக்குரியவர்களே, இங்கே சீடர்கள் செய்தது சரியா என்று கேட்டால் சரியல்ல. 2 காரியத்தை எழுதி சீட்டு போடுகிறார்கள். இந்த 2 காரியத்தில் 2 போட்டால் என்ன வரும்? 2ல ஏதாவது ஒண்ணு விழுந்துதான் ஆகும். அப்ப அது இது கடவுளுடைய சித்தம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்ப நமக்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவரே, கடவுளுடைய சித்தம் என்ன என்று சொல்லி ஒரு சீட்டு எழுதி போட்டு அந்த சீட்டின் அடிப்படையிலே இது விழுந்திருக்கிறது, அப்போ இது கடவுளுடைய சித்தம் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஒருவேளை கடவுளுடைய சித்தம் நாம் எழுதி போடாத ஒரு சீட்டின் அடிப்படையில் இருந்தா என்ன செய்வது? அப்போ இங்க 2 பேருடைய பெயரை எழுதி போட்டு இந்த 2 பேர்ல யார் உம்முடைய சித்தம், அப்போஸ்தலர் ஆவதற்கு யார் உம்முடைய சித்தம் என்று சொல்லி கடவுளுக்கு இடத்துல கேட்பது போல இருக்கிறது அல்லவா? அப்ப அதுல ஏதாவது இயல்பாகவே ஒரு சீட்டு வந்து விழுதான், உடனே அது கடவுளுடைய சித்தம் என்று சொல்லி ஆகிவிடாது. அங்கே சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுகிறது. ஆகவே அவர்கள் மத்தியாவை அப்போஸ்தலருடன் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்தது சரி என்று சொல்லி வேதம் கடவுள் அங்கீகரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியாது. காரணம், மத்தியாவை குறித்து அதன் பின்பு நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. மத்தியா என்ன செய்தார், எங்கு செய்தார், எதுவும் நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை இவர்கள் 3வது ஒரு சீட்டு எழுதி இன்னொரு பேர் போட்டிருந்தால் ஒரு அந்த பேர் கூட வந்திருக்கும். ஒரு 10 பேருடைய பெயர் எழுதி போட்டு சீட்டு எழுதி இருந்தால் வேறு பேர் கூட வந்திருக்கும். இப்போ சீட்டெழுதி கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு சீட்டெழுதி போடுகிறது அல்ல முறை. கடவுள் தன்னுடைய சித்தத்துக்குரியவர்களை அவரே தேர்ந்தெடுத்துக் கொள்வார். அதுதான் உண்மையிலே நடந்தது. அந்த அடிப்படையில் தான் அப்போஸ்தலர் என்றால் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தரிசித்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே மத்தியா இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர் அல்ல. சீடர்கள் சீட்டு போட்டு எடுக்கிறார்கள். அப்போ ஆனால் ஆண்டவர் இதை அங்கீகரித்தாரா இல்லையா? இல்லை, தெரியாது. அப்போ வேதம் நாம் தொடர்ந்து படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் நேரடியாகவே தெரிந்திருக்கிறார். நேரடியாக எப்படி தெரியும்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர வேறொருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லும்போது, இந்த சுவிசேஷம், நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அதை ஒரு மனுஷனிடத்திலிருந்து பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை என்று சொல்லுகிறார்.
அப்போ நான் வேறு ஒரு மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை வைத்து நான் உங்களிடத்திலே பேசவில்லை. மனிதர்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பேசுகிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்லி எந்த அடிப்படையில் நிரூபிக்கிறார்? நான் அப்போஸ்தலன். ஏன்? நான் இன்னொரு மனிதன் சொல்லி அந்த அடிப்படையில் நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாக அதை பெற்றேன். இயேசு கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய திட்டம் எதுவாக இருந்தது? சீட்டு போடுவதல்ல, ஆண்டவரே தனக்கு தேவையானவர்களை நேரடியாக தெரிந்து கொள்ளுகிறதாக இருந்தது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் இங்கே தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்லி கூறுகிறார். அப்போஸ்தலர் என்று சொன்னால் அதற்குரிய அடையாளங்கள் இருக்க வேண்டும். அந்த காரியங்களை எல்லாம் நான் செய்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். வேறு வழியிலே மனிதன் தன்னுக்கு இஷ்டப்படி அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்க முடியுமா என்று பார்த்தால் சீட்டெழுதி போட்டார்கள். அதை அங்கீகரித்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. மொத்தம் 12 பேர் என்றால் ஆண்டவரால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள் யூதாசை தவிர்த்து 11 பேர். பவுலையும் சொல்லுகிறார். பவுலையும் நேரடியாக அனுப்பினதாக பவுலை எழுதி வைத்திருக்கிறார். நான் மனிதர்களிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாகத்தான் பெற்றேன் என்று சொல்லி. அப்போ 12 அப்போஸ்தலர்கள் சரியாக இருக்கிறது, தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இப்போ மனித யோசனையின்படி மனிதர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப யாரையும் அப்போஸ்தலராக்க முடியாது. அப்போ நீங்க கேட்கலாம், வேதத்தில் சில இடங்களில் பர்னபாவை அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்போ அங்கே அப்போஸ்தலர்களோடு இணைந்து அதே அப்போஸ்தல ஊழியத்தை செய்த போது அந்த இணைந்து செய்கின்ற அடிப்படையிலே அந்த இடத்திலே இணைந்து வரும்போது அவர்களையும் அப்போஸ்தலர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அப்போஸ்தலர் எத்தனை பேர்? 12 பேர். அவர்கள் மட்டும்தான் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அப்படி உண்மையான அப்போஸ்தலர்களோடு இணைந்து பயணம் செய்கிறவர்களையும் சில வேளைகளிலே அப்போஸ்தலர் என்ற அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எல்லா இடத்திலும் அல்ல. அது காரணம் அவர்களோடு இணைந்து அந்த வேளையிலே அதே அப்போஸ்தல பணியை செய்கிறதுனா அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதே அப்போஸ்தல பணியை செய்கிறதுனால் சில இடங்களிலே அவர்களே அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமல் அப்போஸ்தலர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. இது எந்த அடிப்படையில் என்று சொன்னால், எபேசியர் புஸ்தகத்தை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், சபை எதன் மேல் நிற்கிறது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நிற்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கூட்டி கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப அஸ்திபாரம் யார்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். அப்ப அஸ்திபாரம் ஏற்கனவே போட்டு முடிக்கப்பட்டது தான் என்று சொன்னால் அதற்கு பிறகு இனி ஒரு அப்போஸ்தலர் இல்லை. இனி ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் புது புது வெளிப்பாடுகளை கொடுத்து புது அடையாளங்களை எல்லாம் காண்பித்து புதுதாக அப்போஸ்தலர் இணைத்துக் கொண்டிருக்கவே மாட்டார். புதுதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே நகரத்துக்கு 13வது கல், அதிலே 13வது அப்போஸ்தலர் என்றெல்லாம் இல்லை. இது எல்லாம் மனிதனுடைய தவறான போதனைகள். தங்களை உயர்த்தி காண்பிப்பதற்காக தங்கள் பெயருக்கு முன்பாக அப்போஸ்தலர் என்று சொல்லி போட்டுக்கொண்டிருக்கிறது அல்லாமல் வேறல்ல. அடுத்ததாக நாம் இங்கே ரோமர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தல ஊழியத்தின் மேன்மையை பவுல் எதற்காக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், எதற்காக இந்த அப்போஸ்தல ஊழியத்தை பெற்று என்கிறதாக சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லாரையும், அதாவது ரோமர் 1:7 தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, அதாவது சகல 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ரோமர் 1:6 சகல ஜாதிகளையும், அதாவது இந்த உலகத்தில் உள்ள சகல மக்களையும், ஒட்டுமொத்த மக்களையும், இரண்டாவது அவர்களுக்கு உள்ளாக இயேசு கிறிஸ்துவனால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், இயேசு கிறிஸ்துவனால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும், நீங்கள் அழைக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிறீர்கள் அல்லவா, உங்களையும் சரி வெளியே இருக்கிற மக்களையும் சரி எல்லாரையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, இப்போ எல்லா மக்களையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தான் தமது நாமத்து நிமித்தம் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு, அதாவது எங்களுக்கு என்றால் அப்போஸ்தலர்களுக்கு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போஸ்தல ஊழியத்தை அருளை செய்திருக்கிறார். இப்போ இந்த அப்போஸ்தல ஊழியத்தை ஆண்டவர் ஏன் எங்களுக்கு தந்தார்? எல்லா மக்களையும் சகல ஜாதிகளையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, அதன் கூட உங்களையும், நீங்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து இங்கே வந்திருக்கிறீர்கள், சகல ஜாதிகளையும் அந்த சகல ஜாதிக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக அழைக்கப்பட்ட உங்களையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு அப்போஸ்தல கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் இங்கே கிருபை, பவுல் இங்கே கிருபை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அல்லவா? என்ன கிருபை? பவுல் எந்த அடிப்படையில் அவர் அது கிருபை என்கிறார்? இந்த எல்லா மக்களையும் விசுவாசத்தை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு பவுல் அநேக சுவிசேஷ பயணங்களை மேற்கொண்டார், சுவிசேஷங்களை பிரசங்கித்தார். இது நிமித்தம்
பவுலுக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. கிருபை என்றால் அந்த உபத்திரவங்களை தாங்கியும் அந்த உபத்திரவங்களை பொறுத்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக நிற்கிறது. பல வேளைகள் இன்றைக்கு கிருபை என்கிறது எந்த எந்த அடிப்படையில் போதிக்கப்படுகிறது? கிருபை, தாராளமான பணம், கர்த்தர் முன்னில் கிருபையாக இருக்கிறார், பணம், நீ இந்த மாதத்திலே பெரிய பணக்காரனாவாய், எல்லா நீ விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்கின்ற அடிப்படையில் அல்ல பவுலுக்கு கிருபை, எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார் என்று எழுதுகிறது. உங்களை எல்லாம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு ஆண்டவர் எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் தந்திருக்கிறார். அப்ப அந்த கிருபை என்கிறது இவர் செய்கிற அந்த ஊழியத்தின் வழியாக இவர் பெற்றுக்கொண்ட பாடுகளையும் உள்ளடக்கியது, அந்த பாடுகளை சகித்துக் கொள்ளுகிற தன்மையை உள்ளடக்கியது. ஏதோ பெரிய பணம் சம்பாதிக்கிறது இது எல்லாம் அல்ல. அப்போ பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எதற்காக? சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள்ளாக உங்களையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு கிருபையை தந்திருக்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டது நிமித்தம் பவுலுக்கு என்ன கிடைத்தது? ஏராளமான பணம், செல்வம் கிடைக்கவில்லை, மாறாக பல பல துன்பங்கள், பல பல அவமானங்கள், பல பல நெருக்கங்கள் கிடைத்தது. அடுத்ததாக இங்கே பவுல் சொல்லுகிற முக்கியமான காரியம் சுவிசேஷம். எது சுவிசேஷம் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். ரோமபுரி கடிதம் எழுதும் ஆரம்பத்திலே கூட அவர் எது சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். நம்முடைய அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களுக்கு வாழ்த்துதல், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நேரடியாக சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ரோமர் 1:4 இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி. இப்போ பவுல் எங்கேயும் தன்னுடைய சுய கருத்துக்களை பேசவில்லை. அவர் எங்கேயும் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு கிறிஸ்து இங்கே வருவார், மாம்சத்தின்படி தாவீது சந்ததியில் பிறப்பார், அவர் பாடுபடுவார், அவர் மரணமடைவார், மக்களுக்காக மரணமடைவார் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சுவிசேஷத்தின்படி யார் சொன்னது? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார்கள்? அந்த பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை காட்டுதான் பல நிருபங்களில் கூட பேசியிருப்பார். அப்போ அந்த சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். சுவிசேஷம் மாம்சத்தின்படி பிறந்தார் தாவீதின் சந்ததியிலே. ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே தேவகுமாரனமாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி அவர் பிறக்கிறார். தேவன் மாம்சத்தின்படி தாவீதினுடைய சந்ததியிலே, மனித சந்ததியிலே பிறக்கிறார். ஆனால் ஆவியின்படி அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் தேவகுமாரனாக பலமாக ரூபிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தேவகுமாரன், அவர் வெறும் மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன் என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், இயேசு கிறிஸ்து மரித்தார் அல்லவா? மரித்த உடனடியாக அவர் ஆவியை பிதாவினிடத்தை தான் ஒப்புக் கொடுத்தார். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஆவி எங்க இருக்கிறது? பிதாவோடு தான் இருக்கிறது. அவருடைய சரீரம் மட்டும்தான் இங்கு கல்லறைக்கு போனது. ஆனால் அவருடைய ஆவி எங்கே இருக்கிறது? பிதாவிடத்தில் தான் இருக்கிறது. பிதாவும் இயேசு கிறிஸ்து ஆவி ஒன்றாக இணைந்து தான் இருக்கிறது. ஒருவேளை அப்படியே இருந்திருக்கலாம் அல்லவா? அதனால் இயேசு கிறிஸ்து ஆவி அங்கு பிதாவோடு கூட இருந்தனால் அவருக்கு என்ன இழப்பில்லை. அப்போ மறுபடியும் அந்த ஆவி இந்த சரீரத்துக்குள்ளாக, கல்லறைக்குள்ளாக இருக்கிற சரீரத்துக்குள்ளாக திருப்பி ஏன் வர வேண்டும்? ஏன் மறுபடியும் உயிர்த்தெழ வேண்டும்? ஏனென்றால் உயிர்த்தெழுந்ததுதான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் தேவகுமாரன் என்கிறதற்கான அத்தாட்சி. நமக்காக மரித்தது வெறும் மனிதன் அல்ல, அவன் மரித்தது ஒரு கடவுள் என்கிறதற்கான அத்தாட்சி. இதுதான் சுவிசேஷம். அப்போ கடவுளே மனிதனாக வந்து நமக்காக மரித்திருக்கிறார். தான் சுவிசேஷம். அப்ப எதற்காக மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவத்திற்காக. அப்போ இது இந்த சுவிசேஷத்தை பவுல் எல்லா இடங்களிலும் சொல்ல ஆரம்பித்தார். அது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, மரிக்கிற காரியம், அதோடு கூட உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் என்றால், உயிர்த்தெழுதல் என்றால் இயேசு கிறிஸ்து தேவனே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்ததினால்தான் அவர் தேவன் என்று சொல்லி நிரூபிக்கப்படுகிறார். தேவகுமாரன் என்று சொல்லி நிரூபிக்கப்படுவதற்கான ஒரு அத்தாட்சி.
இயேசு கிறிஸ்து மக்களுக்காக பலியானார். பலியாகும் போதே மனிதனுடைய பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விடுகிறது. ஆனால் அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் மரித்தது தேவன் தான் மனிதனாக வந்து மரித்தார் என்று சொல்லி யாருக்கும் தெரிந்திருக்காது அல்லவா? சீடர்களுக்கு நம்பி இருக்க மாட்டார்களே. அப்போ சுவிசேஷமே இருந்திருக்காது. அப்போ தேவன் உயிர்த்தெழுந்தது அவர் தேவகுமாரன் என்கிறது என்று நிரூபிப்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அளித்தார். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. இங்கே யூதர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது, நாங்கள் ஏற்கனவே ஒரு நியாயப்பிரமாணம் என்று சொல்லி ஒன்றை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். மோசே எழுதி கொடுத்தார், சட்டங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அதற்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், இதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வெறும் விசுவாசம் மட்டும் ஒன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் இந்த சட்டங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்றார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் என்றால் என்ன? எதற்கு எங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார்? எதற்கு எங்களுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தார்? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ண பொருட்டு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்காக, அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும் என்கிறதற்காக எங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கிரியை செய்து பரலோகத்துக்கு போவதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாகி அதன் அடிப்படையிலே பரலோகம் போக முடியும். அப்போ அப்படி நீதிமானாகிறவன், நான் நீதிமானானேன் என்கின்ற அடிப்படையில் நற்செயல்களை செய்வான், இயல்பாக வெளிப்படும். ஆனால் இது இந்த சட்டங்களை நிறைவேற்றினால்தான் பரலோகம் போக முடியும் என்று சொல்லி இந்த யூதர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் ஒரு நியாயப்பிரமாணம். இந்தக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டாக எங்களுக்கு கிருபையும் தரவில்லை, அப்போஸ்தல ஊழியம் தரவில்லை. மாறாக விசுவாசத்துக்கு கீழ்ப்படியப்படும் வழியாக கிருபை தரப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தல ஊழியம் தரப்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கு ரோமாபுரியில் உள்ள விசுவாசம் அது பிரசித்தமாக இருக்கிறபடினால் பவுல் அதை குறித்து வாழ்த்துக்கிறார். உங்களுடைய விசுவாசம் பிரபலமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள். சிலர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளியே சொல்ல பயம், ரகசியமாக போவார்கள். நான் இயேசு கிறிஸ்து விசுவாசித்திருக்கிறேன், ஞானஸ்தானம் கொடுப்பீர்கள், ரகசியமாக ஞானஸ்தானம், வெளியே போய் நான் இந்து சொன்னால் பயம். ஆனால் இங்கே பாருங்கள், இவர்களுடைய விசுவாசம் பொது வழியில போக தெரிந்தது. அன்றைக்கு இவ்வளவு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருந்த காலம், உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடியால் உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறவர்களாக, தைரியமாக அறிக்கை எடுக்கிறவர்களாக, அதுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த அளவுக்கு நாம் என்னது இன்னும் வளர வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ரோமாபுரியில இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். யூதர்கள் ஒரு பக்கத்திலிருந்து இங்கு ரோமாபுரியில் வாழுகிற மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தான் பவுல் இங்கே கடிதம் எழுதுகிறார். இப்படி கடிதம் எழுதும் போது பவுல் உங்களுக்காக நான் ஒரு வரத்தை கொடுப்பதற்காக வர விரும்புகிறேன் என்று சொல்லி, என்ன வரம்? ரோமா 1:10, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக, நீங்கள் இன்னும் ஸ்திரப்பட வேண்டும், நீங்கள் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வரத்தை தருவதற்காக, ஒரு சில வரங்களை தருவதற்காக நான் வருகிறேன் என்பதாக சொல்லுகிறார். நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன் என்கிறதாக சொல்லுகிறார். பவுல் இங்கே ரோம மக்களுக்கு சில வரங்களை கொடுக்க விரும்புவதாக சொல்லுகிறார். அது என்ன வரம்? பவுலால் எப்படி வரத்தை கொடுக்க முடியும்? 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில், ஆவியானவர் தன்னுடைய சுத்தத்தின்படி அவனவனுக்கு வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்னு சொல்லி. வரத்தை கொடுப்பது எனது ஆவிக்குரிய வரத்தை கொடுப்பது யார் தான்? ஆவியானவர். நான் இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? சிலருக்கு நான் வரத்தை கொடுக்கிறேன், வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், சில வரங்களை கொடுக்கும்படியாக நான் வருகிறேன் என்பதாக சொல்லுகிறார் அல்லவா? அப்போ அது எந்த அடிப்படையிலே என்றுதான் பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்திரப்படுவதற்காக, நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காக வரத்தை தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ இது என்ன, எந்த வரம்? நாம் பல வேளைகளில் வரம் என்று சொல்லி நினைக்கும் போது எதை வரமாக நாம் நினைப்போம்? அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சில வரங்கள் 12 வரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரங்கள் மட்டும்தான் வரங்கள் என்பதாக நினைப்போம். அன்புகிறவர்களே, பவுல் இந்த இடத்துல எழுதுகிறது அப்படிப்பட்ட வரங்கள் அல்ல. உதாரணத்திற்கு பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே சில வரங்களை இங்கே குறிப்பிடுகிறார்.
அது என்னென்ன வரங்கள் என்று சொல்லி பார்த்துட்டு வருவோம். பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பெற்ற வரத்தின்படியே செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னெல்லாம் வரத்தை குறித்து போதிக்கிறார். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் அல்லவா. இப்போ இதையும் நாம் பல வேளைகளில் வரமாக கன்சிடர் பண்ணுவதே இல்லை. அவிக்கிற வரம் என்றாலே எதை நாம் கன்சிடர் பண்ணுகிறோம்? நமக்கு எதை அட்ராக்டிவாக இருக்கிறதோ அதை மட்டுமே நாம் கன்சிடர் பண்ணுகிறோம். அப்போ வரம் என்றால் அது மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இங்கே ஆவியானவர் உங்களுக்கு வரத்தை தருவதற்காக நான் வருகிறேன் என்று இங்கே சொல்லவில்லை. நான் உங்களுக்கு சில வரங்களை தரும்படியாக உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். அப்ப ஸ்திரப்படுவதற்கு என்ன வழி என்கிறதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எதில் ஸ்திரப்படுவதற்கு என்கின்ற அந்த காரியத்தை நான் பார்ப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே 25-26 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 16-25-26. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எந்த அடிப்படையிலே? என் சுவிசேஷத்தின் அடிப்படையிலே. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின் அடிப்படையிலே. அப்போ இந்த அடிப்படையிலே தான் விசுவாசி ஜாதிகளை சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு அறிவிக்கிறதற்கான ரகசியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்துவா. பவுல் இங்கே ஆரம்பத்தில் என்ன சொன்னா? ஸ்திரப்படுத்துவதற்காக சில வரங்களை தரும்படியாக நான் வருகிறேன் என்பதாக சொல்வார் அல்லவா. இப்போ முடிக்கும் போது ஸ்திரப்படுத்துவதற்கு உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர் எந்த அடிப்படையிலே? கடவுள் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த அடிப்படையிலே என் பிரசங்கமாகிய சுவிசேஷத்தின் அடிப்படையில். அப்போ பவுல் இங்கே இந்த இடத்துல பவுல் நான் உங்களுக்கு சில வரங்களை தரும்படியாக வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. வரம் என்று சொல்லும்போது கிஃப்ட், நான் உங்களுக்கு சில கிஃப்ட் தரும்படியாக வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. பவுல் எதை கிஃப்டாக சொல்ல வந்தார் என்று சொன்னால், பவுல் பல ரகசியங்களை தெரிந்திருந்தார். அந்த ரகசியங்களை எல்லாம், அதாவது தேவனுடைய ரகசியங்கள், அந்த ரகசியங்கள் சத்தியங்கள், அந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பதற்காக, இன்னும் மேலும் மேலும் அந்த சத்தியத்தின் ஆழத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் வர வாஞ்சியா இருக்கிறேன் என்கிறதான் அங்கே அவர் சொல்ல வந்தது. அப்ப அந்த சத்தியம் தான் உங்களை ஸ்திரப்படுத்த முடியும். நீங்கள் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 இருந்து படிக்கும்போது பவுல் ஒரு ஜெபத்தை செய்கிறார். எபேசிய மக்களுக்காக உங்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன் என்கிறதற்காக சொல்லுகிறேன். என்ன ஜெபம்? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் தேவன மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், இவர்கள் இயேசு கடவுளை ஏற்கனவே அறிந்தவர்கள் தான், அப்போ அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை அளிக்கும் ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மேலும் 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 இன்னும் அதிக கூடுதலாக அறிந்து கொள்வது, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் இங்கே ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். இவர்கள் யார்? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள். இதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இவர்கள்
முத்திரை போடப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு குறித்தான் பவுல் எழுதுகிறார். நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நடப்பித்த அந்த வல்லமை அது உங்களுக்குள்ளாக நடப்பிக்கப்பட வேண்டும். இதற்காக நான் என்னது அதை காணும்படியாக, இந்த சத்தியத்தை அறியும்படியாக உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதற்காக நான் ஜெபிக்கிறேன். அப்போ பவுலுடைய வாஞ்சை என்ன? நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் மேலும் மேலும் சத்தியத்திலே வளர வேண்டும். அதுதான். அப்போ இங்கே ரோமர் புஸ்தகத்திலே பவுல் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக நான் சில வரங்களை கொடுக்க வருகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? என்ன வரம் என்றால் சத்தியத்தை குறித்த மேலும் மேலுமான தெளிவு. பவுல் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் இன்னும் அதிகமாக சொல்லித்தர விரும்புகிறேன், அதற்காக நான் உங்களை நேரிலே காண வர விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அது எது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். அதைத்தான் அவர் நேரில் வர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவர்களால் நேரில் வர முடியாததினால் அவர் அதை கடினமாகவே ரோமர் புஸ்தகம் முழுவதுமாக எழுதுகிறார். அப்ப ரோமர் புஸ்தகம் முழுவதும் தான் பவுலுடைய வரம். பவுல் ரோம மக்களுக்கு கொடுக்க விரும்பிய வரம். ரோம மக்களுக்கு பவுல் சில வரங்களை கொடுப்பதாக சொல்லுகிறார் அல்லவா? அது என்ன வரம்? உங்களுக்கு நான் அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை உங்களுக்கு தர விரும்புகிறேன். இந்த வரமா? இல்லை பாப்பா என்று சொல்லி உளர விரும்புகிறார், இப்படிப்பட்ட ஒரு வரம் இருக்கிறது, அதே நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் என்றா? இல்லை, அந்த வரத்தை பற்றி பவுல பேசவில்லை. அற்புத சுகமளிக்கும் சக்தியாகட்டும், தீர்க்க தரிசனம், இது போன்ற வரங்கள் எல்லாம் வேதம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆவியானவர் தமது சுத்தத்தின்படி சிலருக்கு கொடுப்பார். பவுல் இங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் சில வரங்களை நான் தர விரும்புகிறேன். எதற்கு? நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு. அப்ப அது என்ன வரம்? ஸ்திரப்படுவதற்காக பவுல் கொடுக்கிற வரம். நான் உங்களுக்கு சில வரங்களை தர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன வரம்? சத்தியம். பவுலுக்கு தெரிந்த சத்தியங்களை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். வரம் என்று சொல்லும் போது நாம் ஏதோ கடவுளிடத்தில் என்று நினைப்போம். வரம் என்றால் கிஃப்ட். பவுல் நான் உங்களுக்கு சில கிஃப்ட்டுகளை தர விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அது என்ன கிஃப்ட்? விலை வேற பெற்ற கிஃப்ட். என்ன? சத்தியம். அந்த சத்தியத்திலே வளரத்தக்கதான ஆழமான உண்மைகள், அது இந்த ரோமர் புஸ்தகம் முழுவதுமாக பவுலாக எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் புஸ்தகம் பவுல் மக்களுக்கு தர விரும்புகிற ஒரு முக்கியமான வரம், கிஃப்ட். அப்போ இதிலே நாம் கற்று தேர நாம் தேவனுக்குள்ளாக ஸ்திரமாக நிற்க முடியும். நாம் ஸ்திரப்படும். காரணம், பவுல் இந்த வரத்தை எதற்காக தர விரும்புகிறார்? நாம் ஸ்திரப்படும்படியாக இந்த வரத்தை தர விரும்புகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும், நான் கொடுக்கும் படிக்கும், அதோ பவுல் கொடுக்கும் படிக்கும். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் மாறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன். அப்போ உங்களில் உள்ள விசுவாசத்தை நான் கேள்விப்படும் போது, அல்லது அதை நான் நேரில் பார்க்கும் போது அது எனக்கு ஆறுதலாக இருக்கு. அப்போ பவுல் அவர்களுடைய விசுவாசம் இன்னும் மேலோங்கி வளர வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், ரோம திருச்சபையிலே சிலருடைய விசுவாசம் நிலையான விசுவாசமாக இருக்கவில்லை. சில யூதர்கள் குழப்பினார்கள். ரட்சிப்பு என்பது நம்முடைய செயலின் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அடிப்படையிலே அல்ல என்கிறது போன்ற தவறான உபதேசங்கள் இங்கே போகப்பட்டது. ஆகவே அப்படிப்பட்டவர்களை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்துவதற்காக பவுல் சில வரங்களை கொடுக்க விரும்புகிறார். அது என்ன வரம்? பவுலுடைய உபதேசம். பவுலுடைய உபதேசம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். இப்போ அந்த பிரசங்கம் இந்த ரோமர் புஸ்தகத்திலே மிக மிக தெளிவாக பலவித எடுத்துக்காட்டுகளோடு பவுல் இங்கே பேசியிருக்கார். அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே முதல் 2 வகுப்புகளிலும் பார்த்தோம். ஆரம்பத்தில் என்ன சொன்ன? எல்லாரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பாவிகள். எந்த மனிதனும் சட்டத்தை பின்பற்றி பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை யாராக எனக்கு சட்டம் தெரியாது என்று சொன்னாலும், இல்லை எல்லாருக்கும் சட்டம் தெரியும். சட்டம் தெரியாது என்று சொன்னவன் யாரையும் குற்றப்படுத்தவே முடியாது. நீ செய்கிற தவறு என்று சொல்லி குற்றப்படுத்தவே முடியாது. தங்கள் வீட்டில் யாரிடத்திலும் ஏதாவது ஒரு இடத்துல நீ செய்த தவறு என்று சொல்லி நியாயம் திருத்திருப்பார்கள் அல்லவா? அதுவே அவனுக்கு சட்டம் தான். அந்த சட்டத்தின்படி அவன் தீர்க்கப்படுவான். சட்டம் தெரியாது என்றும் யாரும் சொல்ல முடியாது. கடவுளை எனக்கு தெரியாது என்றும் சொல்ல முடியாது. காரணம், கடவுளை தெரியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படுகிறவைகள் எல்லாம் இந்த இயற்கையை பார்க்கும்போதே இது படைத்த ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி
இது இயற்கை நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ யாருமே தண்டனையிலிருந்து தப்ப முடியாது, எல்லாருமே பாவிகள் தான் என்கின்ற அந்த உண்மையை 1ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். இப்போ பரலோகம் போவதற்கு என்ன வழி? ஒரு வழி என்னது? நன்மை செய்கிற ஆத்மா பரலோகம் போகும். சோர்ந்து போகாமல் நன்மை செய்து அழியாமையும் கனத்தையும் தேடுகிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். இது சாத்தியமா என்று கேட்டால் இதுவும் சாத்தியம் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரும் நன்மை செய்ய முடியாது. அப்போ என்ன வழி? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே மீட்கப்பட்டீர்கள். விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துடைய கிருபையை கொண்டு நாம் மீட்கப்பட்டோம். இப்போ இந்த சத்தியத்தை தான் இந்த முழு ரோம புஸ்தகத்திலும் வலியுறுத்தி எழுதுகிறார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக எழுதுகிறார். முதல் 11 அதிகாரங்களும் எந்த அடிப்படையில் எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட முடியும். இவர்கள் உங்களை குழப்புகிறவர்களைப் போல உங்களுடைய செயல்களின் அடிப்படையிலே, நீங்கள் செய்கிற நல்லது தீயது என்கிறத அடிப்படையிலே அல்ல ரட்சிப்பு என்கிறதை குறித்து ஆழமாக எழுதுகிறார். அப்படி ஒருவேளை செயல்களின் அடிப்படையில் என்றால் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. இது ஆணித்தனமாக பல எடுத்துக்காட்டுகளோடு எழுதுகிறார். அதன் பிறகு 12ஆம் அதிகாரத்துக்கு பின்பு இப்படி இருக்கிறபடியால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற நம்முடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எழுதுகிறார். இதுதான் இந்த ரோம புஸ்தகத்திலே பவுல் ரோமர்களுக்கு கொடுக்க விரும்புகிற வரம். இதை நேரடியாக கண்டு நேரடியாக கொடுக்க விரும்புகிறார். அது முடியாதுன்னா அவர் கடிதம் மூலமாக எழுதுகிறார். இன்றைக்கு பவுல் ரோமர்களுக்கு கொடுக்க விரும்பிய அந்த வரம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு ஸ்திரப்பட்டு நில்லுங்கள் விசுவாசத்திலே.